வணக்கம் நண்பர்களே. நீங்கள் ஒரு கிரைய பத்திரத்தை ரத்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை சிவில் நீதிமன்றத்தில் தாக்கல் செஞ்சால் அந்த நீதிமன்றம் நீங்கள் 3 ஆண்டுகளுக்குள்ள அந்த கிரை ஆவணத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தாக்கல் செய்யலை, அதனால் நான் வழக்கை நம்பர் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்க முடியுமா அப்படிங்கிற அந்த சங்கதியை மதுரை ஹைகோர்ட்டு ஒரு சீராய்வு மனுவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயலட்சுமி வெர்சஸ் ராமலட்சுமி அண்ட் அதர்ஸ் அப்படிங்கிற வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு வழக்கை நம்பர் பண்ணும் நிலையில் அந்த வழக்கை தாக்கல் செய்வதற்கான லிமிட்டேஷன் வாதிக்கு இருக்கா இல்லையான்னு சொல்லி நீதிமன்றம் பார்க்கக்கூடாது. லிமிட்டேஷன் மிக்ஸ்டு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா, அதை வழக்கின் ட்ரையலில் தான் தீர்மானிக்கணும். நம்பர் பண்ணும் நிலையில் லிமிட்டேஷனை நீதிமன்றம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அந்த வழக்கில் அப்பியர் ஆகும் பிரதிவாதியினுடைய டியூட்டி. அதனால் வழக்கு தாக்கல் செய்யப்படும் நேரத்தில் லிமிட்டேஷனை காரணம் காட்டி ஒரு சூட்டை நம்பர் பண்ண நீதிமன்றம் மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பளிச்சிருக்கிறாங்க. நான் சமீபத்தில் உத்தமபாளையத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செஞ்சேன். அந்த வழக்கில் இதே மாதிரி நீங்கள் 2004 எழுதி கொடுக்கப்பட்ட அந்த கிரை ஆவணத்தை செல்லாதுன்னு அறிவிக்க கோரி 2026 நீங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சுருக்கீங்க. அதனால் உங்கள் வழக்கிற்கு லிமிட்டேஷன் இல்லை, பிறகு எப்படி இந்த வழக்கு நிலைக்கத்தக்கது அப்படிங்கிறதுக்கு விளக்கம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ரிட்டன் போட்டிருந்தாங்க. நான் இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி நீங்கள் லிமிட்டேஷனை வழக்கை நம்பர் பண்ணும் ஸ்டேஜில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. லிமிட்டேஷன் மிக்ஸ்டு கொஸ்டின் ஆஃப் ஃபேக்ட் அண்ட் லா, அதனால் நம்பர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கோர்ட்டு சொல்ல முடியாதுன்னு சொல்லி எடுத்து கொடுத்தேன். என்னுடைய வழக்கை நம்பர் பண்ணிட்டாங்க.